பணிபுரியும் அனைத்து ஆசிரியர் பெருமகளுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடன் வந்திருக்கும் மாணவி ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது இந்த யோகா தினத்துல நான் ஏன் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கேன் அப்படிங்கிறது ஸ்கூல் தான் ரொம்ப ரொம்ப அடிப்படை கல்வி அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் வீட்டுக்கு எப்படி நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோம்னா மேலே டிசைன் எல்லாம் வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஸ்கூல் என்னை ரொம்ப கவர்ந்துருக்கு, அட்ராக்ட் பண்ணிருக்கு. நிறைய இடத்துல நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் இருக்குது, இப்படிலாம் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. எல்லா பாட்டுகளும் நீங்கள் பாடுறப்ப எந்த ஸ்கூல்லையும் எப்படியும் தமிழ்நாட்டிலே எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி கடந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் சாருடைய எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்பப்போ இருப்பாங்க அப்டேஷன், பேங்குக்கு போகிறது, நீங்கள் உங்கள் சார் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது, கலெக்டரேட் கூட்டிகிட்டு போயிருக்குது. இந்த விஷயம்லாம் பார்க்குறப்ப இது தமிழ்நாட்டிலே அடித்து சொல்ல எங்கேயுமே கிடையாது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு ஸ்கூலுக்கு சார் கூப்பிட்டப்ப முடியல தான். ஆனால் எனக்கு நிறைய காலேஜஸ்லாம் நிறைய இடத்துல கூப்பிட்டுருக்காங்க. அங்கெல்லாம் வளர்ந்த பசங்க அவங்க காலேஜ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய அறிவுகள் திறமைகள்லாம் அவங்களுடைய வயசுக்கு வந்துடும். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த இடத்த நோக்கி நான் வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த அறிவு ரொம்ப தேவை. நம்ம பேசிக்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் இதை. ஸோ இது இப்போ இது உங்களுக்கு திணிக்கப்பட்டது அப்படின்னா இது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா நீங்கள் அப்படியே வளர வளர அடுத்து நீங்கள் ஹை ஸ்கூலு, ஹையர் செகண்டரி, காலேஜ் படிக்கிறப்ப யாருடைய துணையும் இல்லாமல் நீங்களே இந்த யோகா பயிற்சிகளை செஞ்சு உங்களுடைய உடல் நலத்தை பேணிக்கலாம். அதனால இந்த ஸ்கூலை நான் ரொம்ப ரொம்ப உங்களுக்காக மட்டும்தான் நான் எல்லா ஒர்க்கையும் தள்ளி வச்சுட்டு நான் வந்துருக்கேன். என்னை ரொம்ப கவர்ந்த எனக்கு பிடிச்ச ஸ்கூல் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். எனக்கு ரொம்ப மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலே உங்கள்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. எந்த ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு கூட நின்று பேசினா மைக்கு பிடிக்கவே மாட்டாங்க, அவங்க அவ்வளோ அருமையாக பேசினாங்க. ஸோ இந்த திறமைகளோடு சேர்ந்து இந்த யோக கலையை நம்ம வளர்க்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னுடைய பேர் சரோஜா. சார் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் நம்ம ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தோம். அந்த பையன் பேர் சக்ஸஸ். நீ சார் வந்தோடனே கேட்டாங்க வாட் அபவுட் சக்ஸஸ். நாங்கள் சக்ஸஸ்க்கு வேலை கிடச்சிருச்சு, நல்ல அருமையான ஒரு 40,000 ஒரு இன்ஸ்டியூஷனில் வேலை கிடச்சிச்சு. ஸோ அவன் யோகா டீச்சராக ஜாயின் பண்ணிட்டான். ஏன்னா நாளைக்கு நம்ம யோகா இந்த மாதிரி ப்ரோக்ராமை அவன் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வளர்த்து சார் எப்படி உங்களை ஒரு தடவை பார்த்து வளர்க்குறாங்க, அது மாதிரி நாங்களும் என்ன பண்ணிப்போம் வளர்த்து அந்த பையனை 3 வருஷம் படிக்க வச்சு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்க, இவங்க பேர் ஜெயஸ்ரீ. இவங்க இவங்களுடைய திறமையை பார்க்கறது தான் எவ்வளோ உட்காந்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இவங்க ஆல் இந்தியாவில் யோகா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா யோகா அழகா யூனிவர்சிட்டி போய் ஒடிசா